ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கிய இந்த மணி வெண்கலத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது நியூசிலாந்து அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மணியில் அப்படி என்ன ஆச்சரியம் உள்ளது என்று உற்று நோக்கினால் மெய் சிலிர்க்கும் வகையில் தமிழ் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. மணியின் ஓர பகுதியில் முகையதீன் வக்குசு என்று உள்ளது. மணியில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் ஒரு கப்பலுடைய மணி என்று முஸ்லிமுக்கு சொந்தமானது என்றும் தெளிவுபடுகிறது. இதன் காலத்தை அறிய முற்பட்டபோது அருங்காட்சியகத்தில் உள்ள தகவல் படி இது 15ஆம் நூற்றாண்டு இருந்து 18ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தவை. அந்த காலத்தில் ஒருவருக்கு கப்பல் இருக்கிறதென்றால் கண்டிப்பாக அவர் செல்வச்செழிப்பு மிக்கவராக இருந்திருக்க வேண்டும். தமிழ் பேசும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருந்தார்கள் என்று ஆய்வை தொடங்கியபோது தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா ஆகிய நாடுகளில் இருந்துள்ளனர். அந்த பகுதியில் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் ஆட்சி செய்துள்ளாரா என்று தேடலை தொடங்கினோம். 15ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சிங்கப்பூர், பர்மா, மலேசியா போன்ற நாடுகளில் ஆட்சி செய்த பலர் இஸ்லாத்தை தழுவி உள்ளனர். அவர்களுடைய பெயர் எதுவும் ஒத்துப்போகவில்லை. தமிழகத்தில் 15ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மதுரை சுல்தான் ஆட்சி செய்துள்ளனர். அவர்களில் முத்து, பவளம் வணிகம் செய்துள்ளனர். அவர்களுடைய பெயர் எதுவும் ஒத்துப்போகவில்லை. ஆய்வில் அடுத்த நகர்வாக துறைமுக வருகை பதிவு ஏதேனும் உள்ளதா என்று தேடத் தொடங்கியதில் பதிவு செய்திருக்கும் ஆவணம் எதுவும் கிடைக்கவில்லை. பிரெஞ்சு, டச்சு, ஆங்கிலேய காலத்தில் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்த துறைமுகம் இப்போது சில மீன்பிடி துறைமுகமாகவும் பல புழக்கத்தில் இல்லாத நிலையம் உள்ளது. இதே நிலைதான் தமிழர்கள் அதிகமாக இருந்த நாடுகளிலும் உள்ளது. இன்றளவில் கப்பல் வருகை பதிவேடு ஆவணம் கிடைக்காத நிலையில் முகையதீன் வக்குசு என்பவர் ஒரு கடல் வாணிபம் செய்பவராக இருந்திருக்க வேண்டும். அவர் தமிழ்நாடு கடற்கரை நகரம் அல்லது ஸ்ரீலங்கா வடக்கு பகுதியை சேர்ந்த வணிகராக இருக்க வேண்டு. இன்றளவிலும் தமிழ்நாடு கடற்கரை பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் வக்குசு என்ற பெயர் உள்ளவர்கள் ஏராளம். முகையதீன் வக்குசு பற்றி கூறும் உறுதியான தகவல் எதுவும் இல்லை. விடை தெரியாத மர்மங்களாகவே முகையதீன் வக்குசு